வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம். சகாதேவன், இதற்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்துடைய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழகங்கள் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருவிழாவில் 10 லட்சம் பேர் இந்த திருவிழாவில் பங்கேற்பார்கள் என பேராலய நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பக்தருடைய கூட்டம் காலையிலிருந்தே அதிகமாக இருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட திருச்சி மண்டல ஐஜி சஞ்சய் சரக டிஐஜி தலைமையில கிட்டத்தட்ட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 4 மாவட்ட எஸ்பிக்கள், அதே போல 29 டிஎஸ்பி, 70 ஆய்வாளர்கள் என கிட்டத்தட்ட 3250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தானது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலையில் 4 சக்கர வாகனங்கள் அனுமதியானது மறுக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போல வேளாங்கண்ணி பேருந்து நிலையம், அதாவது ஆர்ச்சிலிருந்து உள்ளே நுழையும் பகுதியிலிருந்து முற்றிலுமாக பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. நடந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இருந்த போதிலும் இன்று மாலை 6 மணிக்கு சரியாக பேராலய கொடிக்கம்பம் அருகே அந்த கொடியானது ஏற்றப்பட்டு திருவிழாவானது தொடங்க இருக்கிறது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனியானது வருகின்ற 7ஆம் தேதியானது நடைபெற உள்ளது. பொதுமக்களுடைய பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் உணவு, குடிநீர், அடிப்படை கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பேராலய நிர்வாகம் சார்பாக இந்த வருடம் அந்த மலிவு விலை உணவகம், அதாவது 30 ரூபாய்க்கே உணவு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலையமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வேளாங்கண்ணி திருவிழா இன்று மாலை தொடங்க இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் இங்கு காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்தே பாத யாத்திரையாக மாதாவை மனமுருகி வழிபாடு நடத்தி அவர்களுடைய நேற்றைய கடன்களை நிறைவேற்றுவதற்காக நடந்து வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இதனால் வேளாங்கண்ணி நகரமே விழாக்கோலம் போன்றிருக்கிறது என்று சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.